பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உம்மை கனப்படுத்த இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. மகிமையின் பிரசன்னத்திற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து, எங்களுடைய உலகத்தை மறந்து, எல்லாவற்றையும் திறந்து ஆண்டவரே உமது தரிசனத்திற்காக, உமது வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே முழுமையாக உமது ஆளுகைக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. உமது பிரசன்னத்தில் எங்களை கொண்டு போங்க. ஒவ்வொரு நொடி கூட எங்களுக்கு வீணாகாமல் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் உமது அன்பினால் எங்களை நிறைந்து கட்டுங்க ராஜா. அதற்காக நன்றி அப்பா. உமது ஆளுகை முழுவதும் இந்த இடத்தை சபை கூடி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடம் பகுதி முழுவதும் இருக்கட்டும் ராஜா. அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, மற்ற இடங்களுக்கும் சரி உமது பிரசன்னம் நிரம்பி வழியட்டும் அப்பா. தேவனே, உமது கரம் இந்த இடத்துல ஓங்கி இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகை எந்த நோக்கத்திற்காக உயர்த்தி இருக்கிறீரோ அந்த சித்தம் கூடிய விரைவில் நிறைவாகத்தக்க அற்புதத்தை இந்த இடத்தில் செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமது பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் வரக்கூடிய ஆட்களை சீக்கிரமாக வரவழைத்து உமது பிரசன்னத்திற்குள்ள கொண்டு வாங்க இசப்பா. அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேவன் விலையேற பெற்ற உமது ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது ஆளுகை மாத்திரம் இந்த இடத்துல இருப்பதாக. வார்த்தையானவர் எங்களோடு வார்த்தையில பேசுவீராக அப்பா. பாடலின் மூலம் உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. எல்லா நேரத்திலும் உமது ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எந்த விதமான நோக்கத்தோடு இல்லாமல் ஏனோ தானோன்னு வந்தவங்க கூட ஆண்டவரே எஸ்அப்பா உமது அப்படியே உமது ஆளுகைக்குள்ள வரணும் ஆண்டவரே. உமது அன்புல நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. எஸ்அப்பா, உமது அன்பின் நிமித்தம் இந்த இடத்துல வந்து உட்காரணும் ராஜா. ஏனோ தானோன்னு யாரும் வராதபடி தேவனே உமது அன்பின் நிமித்தம் எல்லாரையும் அழைத்து வந்து ஆண்டவரே உமது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து ஆளுகை செய்யுங்க எஸ்அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சந்தோஷமாய் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்ய எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி ஆமென். எல்லோரும் சந்தோஷமாய் உற்சாகமாய் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எல்லோரும் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ, தாளத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்து. சொல்லலாமே. சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே.
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் மேலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் மேலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறே என்று உரைத்து எம்மை நடத்தி வந்து சொல்லலாமே. பயப்படாதே முன் செல்கிறே என்று உரைத்து எம்மை நடத்தி வந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எஸ் லார்ட். இஸ்ரவேலின் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், ஓ துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். சத்தமாய் பாடச் செய்தீர், ஆமென், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே சொல்லலாமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து. இனி ஓ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கண்டு சோர்ந்து போனாங்க, எரிகோவை கண்டு சோர்ந்து போனாங்க. உண்மைதான். இந்த காலகட்டத்தில் நமக்கும் அநேக காரியங்கள் தேசத்தில் பார்க்கும்போது சோர்ந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. சில அதிகார துஷ்பிரயோகம், துணிகரமான செயல்பாடுகள், பொய்ய உண்மைன்னு சொல்றது, தீமைய நன்மைன்னு சொல்றது, ஏராளமான காரியத்தை பார்க்கும்போது நமக்கும் சோர்வு உண்டாகிறது. ஆமென். நமக்கும் சோர்வு உண்டாகிறது. சோர்வு வந்ததுனால அதோடையே ஸ்டாப் ஆக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கண்டு சோர்ந்து போனாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதையும் பாருங்க. கர்த்தர் இறங்கி செங்கடலை இரண்டாக பிளந்தார்.
தடையாயிருக்கிற எதிரிகோ மதிலை விழச் செய்தார். எத்தனை பேர் ஆமீன் செய்றீங்க? அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக நாம் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ குறிப்பாக இந்த தேர்தலுக்காக நடக்க இருக்கிற இன்னும் எஞ்சியுள்ள 6 கட்ட தேர்தலுக்காக நாமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமீன். எந்த நிச்சயம், எந்த உறுதி? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எரிகோ விழுந்ததை முன்பு அறியாமலே விசுவாசத்தோடு பாடினார்கள். ஆமீன். அவங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் தெரியல, கர்த்தர் சொன்னது அப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எதிர்ப்பும் நமக்கு தெரிகிறது, ரிசல்ட்டும் நமக்கு தெரிகிறது. எரிகோ விழுந்ததை நம்ம கண்கால வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ரிசல்ட் தெரிஞ்ச அந்த விசுவாசத்தோடு தேசத்தின் தேர்தலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். என்ன ரிசல்ட்? நீ யூத குலமானால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். சபைக்கு முன்பதாக, ஜெபத்திற்கு முன்பதாக எதிர்ப்புகள் தாழ்ந்து போவது நிச்சயம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றேன்? வேதம் சொல்லுகிறது, இதுவரை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அந்த வெளிச்சத்தோடு தான் நம் ஜெபத்துக்குள் என்றாகிறோம். நம்முடைய கடவுள் மாதிரி அவங்க தெய்வம் அல்லையா? அவங்க தேவன் கண்மலையின் தேவன். அந்த தேவன் அவர்களோடு இருப்பதனால தான் அவர்கள் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரையும் துரத்துவார்கள் என்று எதிரி சொல்லுவானாக. நிச்சயம் எதிரிக்கு தரிசனம் சொப்பனம் உண்டாகும். அந்த சொப்பனத்தை தன் சகோதரனிடம் அவங்களிடத்துல 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. டேய், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்டா, அந்த கிதியோன் பாளையத்திலிருந்து ஒரு ரொட்டி உருண்டுட்டு வந்துச்சுடா. என்ன உருண்டுட்டு வந்துச்சு? ஒரு ரொட்டி அப்படியே உருண்டுட்டு வந்து மீதியானியரின் கூடாரத்தின் மேல வந்து விழுந்தது. இந்த கூடாரம் காலியாய் போனது. இஸ்ரவேலின் ஜனமே பயப்படாதே, யெகோவா நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, அவர் நம் தேவனாய் இருப்பதனால நமக்கு தேவையான அத்தனவற்றையும் நமக்கு தந்து நம்மளை கனப்படுத்துவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சந்தோஷமாய், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென். நாம் சந்தோஷமாய் பயன்படுத்தலாம். எல்லோரும் இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் திரும்ப பாடலாமே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சொல்லலாமே. யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். எல்லோரும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும்
உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. ஓ, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். சொல்லலாமே, யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எல்லோரும் பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஓ, ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியருண்டு. சொல்லலாமே எல்லோரும், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எஸ் லார்ட், யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எல்லோரும் கரங்களை தட்டி செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. சொல்லலாமே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. ஓ, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். சொல்லலாமே, யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சொல்லலாமே, சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லலாம், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். சொல்லுவோம், யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எல்லோரும் கரங்களை தட்டலாமே, எல்லோரும். பயப்படாதே சிறும் மந்தையே, பார் நான் உண்மைப்பன். சொல்லுவோம், பயப்படாதே
சிறு மந்தையே பார் நான் உண்மைப்பேன். ஓ தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பை. எஸ் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எஸ் யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம். எல்லாரும் சொல்ல யெகோவாவுன் தெய்வம், யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம். இன்னொரு முறை சத்தமா யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். கரங்களை தட்டியா சொல்லோ மஷகரதுனமம. அப்படியே நாம் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று கர்த்தரை ஆராதி. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை ஆராதிங்கள். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகர், யுத்தத்தில் முன் சென்று ஜெயம் கொடுக்கிறவர். பயப்படாதே சிறுமந்தையே பார் நான் உம்மைப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, நான் தேவன் தினம் காப்பேன், தினம் தினம் காப்பேன். அப்பேற்பட்ட நல்ல தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. அந்த பாடல் வரிகளை நினைச்சு நினைச்சு ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ நடத்தி வந்ததை பாடல் வரியா நாங்க பாடுறோம். ஏசப்பா ஒரு இடத்துல கூட கைவிடல ஆண்டவரே. அவங்க கால் வீங்கல, அவன் செருப்பு தேயில, அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகல, ஒரு நாள் கூட உபவாசத்தோடு அவங்கள வைக்கல ஆண்டவரே. 40 வருஷம் அற்புதமான மன்னாவினால போஷித்த தேவன் அல்லவா, கனப்படுத்தின தேவன் அல்லவா, ஒரு நாள் கூட பட்டினி விடாம பாதுகாத்த தேவன் அல்லவா. அந்த தேவனை உயர்த்துவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அதிசயங்கள் மாறல, அவருடைய அற்புதங்கள் மாறல. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் ஒருவரே ஆண்டவரே. இயேசப்பா உமக்கே மகிமை ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை ராஜா. ஆண்டவரே இயேசப்பா எதை குறித்தும் பயம் இல்லை, நீங்க எங்களோட இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே எங்களுக்காக நீர் உம்முடைய ராஜ்ய ஆண்டவரே இயேசப்பா சிங்காசனத்தை விட்டு எங்க பக்கத்துல வந்து நின்றவர் ஆண்டவரே இயேசப்பா. நான் இருக்கேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே இயேசப்பா. நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே நாங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே இயேசப்பா. நீர் ஆண்டவரே எங்களை அவ்வளோ சந்தோஷமா வைத்துக் கொள்ளுகிறீங்க ஆண்டவரே இயேசப்பா. கையில ₹1 இல்லைனாலும் சந்தோஷம் எங்களிடத்துல போகிறதே இல்லை ராஜா. ஆண்டவரே சாப்பாடு இல்லைனாலும் நீங்க அப்படி விடுறது இல்லை. ஆனாலும் சொல்றேன், நீங்க எங்களுக்கு சாப்பாடே இல்லைனாலும் எங்களை ஆண்டவரே இயேசப்பா அவ்வளோ நல்லா பாத்துக்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே இயேசப்பா. எங்களுக்கு ஒரு நாள் கூட துணி இல்லாம ஒரு நல்ல ஒரு எதுவுமே இல்லாம எங்களுக்கு வைத்ததே இல்லை தேவன். உங்களை நம்பி நாங்க ஒரு வாட்டி தான் வந்தோம், ஆனா நீங்க தினம் தினம் எங்களோட இருந்து அற்புதம் செய்து கொண்டே இருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து பார்த்தா அவ்வளவு ஆண்டவரே இயேசப்பா அன்பு கூர்ந்து எங்களோடத்துல பேசியிருக்கீங்கன்னு தெரியுது ஆண்டவரே இயேசப்பா. எங்களோடு நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே இயேசப்பா இவ்வளவு எங்களை தேடி வந்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா. நன்றி தகப்பனே, உம் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே இயேசப்பா. நீரே சர்வ வல்லமை உள்ளவர், நீரே சர்வ ஞானி ஆண்டவரே இயேசப்பா. எல்லாத்துடைய உள்ளத்தையும் அறிந்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே இயேசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. எப்ப என் பிள்ளை சந்தோஷமா இருப்பா, எங்க என் பிள்ளை துக்கப்படுவான்னு தெரிந்து அந்த இடத்துல எல்லாம் நீங்க அவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா. எங்கள் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே இயேசப்பா. மனுஷங்க ஆண்டவரே இயேசப்பா சில நேரத்துல கோபத்துல ஆண்டவரே
ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஆனா நீங்க ஒருபோதும் எங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை ஆண்டவரே இயேசுப்பா. அந்த நேரத்திலயும் நாங்க தப்பு செய்யும் போது எங்களோட ஆறுதலா பேசி இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரீங்களே. ஒரு நல்ல மேய்ப்பரா என்னிடத்துல இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்தா அவ்வளவு கண்ணீர் வரும் ஆண்டவரே இயேசுப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே ஒரு நாளும் மறக்க கூடாது ஆண்டவரே. என் சிந்தையிலிருந்து எடுத்து போட்டுறாதீங்க ஆண்டவரே இயேசுப்பா. காலம் முழுக்க என் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய நன்றியால நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வாழணும் ராஜா. என் காலம் நன்றியாலே ஓடணும் ராஜா. நீர் எனக்கு தினமும் அற்புதம் செய்யணும், தினமும் உமக்கு நன்றி சொல்லணும் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. மற்றவர்கள் கண்கள் பார்க்க எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே என்றும் மகிமைப்படுவீராக. எங்கள் நிமித்தம் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் பேச்சுகள் நிமித்தம் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் செயல்கள் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே இயேசுப்பா நீரே மகிமை ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே எங்களுடைய பேச்சு ஒருபோதும் உண்மை ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய சித்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது தகப்பனே. உம்முடைய சித்தமா இருக்கணும் ராஜா. நாங்கள் எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி செய்யணும் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நீங்க எப்படி கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொன்றும் நினைத்து செய்தீரோ அதே போல நான் செய்யணும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா நான் வெளிப்படணும் ராஜா. ஆண்டவரே எங்க அப்பா அம்மா இந்த மனுஷருக்கு நான் இந்த பிள்ளையா இருக்க நான் விரும்பல, உம்முடைய பிள்ளையா இருக்க நான் விரும்புறேன் ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்க பிள்ளையா இருக்க விரும்புறேன் ராஜா. உம்முடைய சித்தம் நான் இங்க செய்யணும் ராஜா. உலகத்தை காரியத்தை நான் பார்க்க கூடாது. உம்முடைய சித்தம் என்னவோ அது நான் செய்யணும். தைரியமாய் செய்யத்தக்க நீர் எனக்கு தைரியத்தை கொடுங்க ராஜா. நான் எதை குறித்தும் பயப்படாமல் உம்முடைய சித்தத்தின் படி செய்யணும் தகப்பனே. அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உமக்கே என்றும் மகிமை ஆண்டவரே இயேசுப்பா. நீரே ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. உமக்கே நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கே என்றும் மகிமை ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே இனி எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, எங்களுக்கு எதை குறித்தும் கலக்கம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க இருக்கீங்க ராஜா. என் கையை பிடிச்சி நீங்க கூட்டிட்டு போறீங்க. இனி எனக்கு என்ன பயம், இனி எனக்கு என்ன கலக்கம்? நீங்க என்ன நடத்துவீங்க. உம்முடைய சித்தம் எதுலயும் பழுது இல்லை. உம்முடைய சித்தத்துல எந்த ஒரு குறையும் இல்லை.
என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அது மாத்திரமே செய்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க தான் எனக்கு அப்பான்னு சொல்லி என்ன எத்தனையோ பிள்ளை என் வாழ்க்கையில இருந்தும் என்னை பிள்ளையா ஏற்றுக்கொண்டவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த உலகம் நான் தப்பு செஞ்சா துரத்திடும், ஆனா நீங்க அரவணைச்சிங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரே என்று மகிமைப்படுவீராக. என்னை பிள்ளையாய் இருத்தி நான் நன்மையினால என்னை முடிசூட்டினீர், என்னை கிருபையால வழி நடத்தினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனி நீங்க நடத்துங்க ராஜா, என் வாழ்க்கையை நீர் நடத்துங்க. நன்மையை மாத்திரமே செய்த தேவன், ஒரு குறைவும் வைக்காத தேவன் நீர். இனி எங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்யுங்க ராஜா. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே இந்த உலகத்தில் நாங்கள் செயல்படுவதாக. அதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருங்க ராஜா, அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. அப்படியே தேசத்தை மனசுல கொண்டு வாங்க. ஒரு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கிறது. 21 மாநிலத்தில் முடிஞ்சிருச்சு. இன்னி 13 மாநிலத்தில் நடக்க போகுது அடுத்த 2வது கட்ட தேர்தல். நம்ம எல்லாரும் நம்முடைய தேசத்தை நம்ம நினைவில் கொண்டு வந்து, மனசில் கொண்டு வந்து, கல்வாரி சிலுவையின் வெளிச்சத்தை தேசத்தில் பார்த்து அமைதலுள்ள கழகமில்லாத ஜீவனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு தரமான சரியான தலைவர்களை எங்களுக்கு கொடுக்கும்படி நாம் கேட்க போகிறோம். ஏனால் இது தேவனுடைய சித்தம். ஏதோ நம்மளுடைய ஆசை விருப்பம் அல்ல. இது ஏதோ நன்மை செய்யட்டும், நன்மை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இது தேவனுடைய சித்தம். அரசாங்கத்துக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. அந்த 2வது கட்ட தேர்தலுக்காக விசேஷமாய் ஜெபிக்கலாம். காயத்ரி அக்கா முன்னாடி வந்து அந்த ஜெபத்தை நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் அவர்களோடு இணைஞ்சு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் எங்களுக்கு மத்தியில் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் தெய்வ சபையில் ஆண்டவரே நீர் எழுந்தருளி இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். வரக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திர 26ஆம் தேதி ஆண்டவரே 2வது கட்டமாக ஆண்டவரே 13 மாநிலங்களில் ஆண்டவரே நடக்க இருக்கிற தேர்தல் காரியமாய் உங்களுடைய ஆண்டவரே பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற சப்பா சமர்ப்பிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 18வது பாராளுமன்ற தேர்தலை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்திய தேசத்தின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜீவ்குமார் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் அவர்களையும் ஆண்டவரே திரு சுக்பீர் சிங் சாந்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தேவ ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரணும். அவங்க நேர்மையாய் நடத்தணும் ஆண்டவரே, உண்மையோடு நடத்தணும் ஆண்டவரே, தைரியமாய் நடத்தணும் ஆண்டவரே. நீங்கள் நீதியை விரும்புகிற தேவன் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விதத்தில் நேர்மையான விதத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற கிருபை தேவ ஆளுகை அவர்கள் மீது முழுமையாய் கடந்து வந்து ஆளுகை செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆண்டவரே விதிமுறைகள் சரியாய் கடைபிடிக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற 19ஆம் தேதி நடந்த தேர்தல் அமைதலோடு விறுவிறுப்பாய் நடந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கலவரமின்றி கலகமின்றி ஆண்டவரே அமைதியாய் நீர் நடத்தி தந்தீரே. எல்லா தடைகளை மேற்கொள்ளும்படி கிருபை செய்தீர். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே தமிழகத்தில் ஆண்டவரே ஜனநாயக கடமையை நிறைவேற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவன் விரும்புகிற அரசாங்கம் எங்களுடைய இந்திய தேசத்தில் நிலை நாட்டப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அவியானவரே உங்கள் கண்ட்ரோல் ஆண்டவரே ஸ்தோத்திரி எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். தெய்வமே நீங்கள் நிச்சயமாக அப்படி ஆளுகை செய்கிறவங்க நல்ல தலைவர்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள தேவன் இந்த நாட்களை நினைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயரத்தில் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அரியணையில் அமர செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த
தேவன் என்ற அந்த ஜீவ வார்த்தையின் அர்த்தம் வெளிப்படட்டும், விளங்க செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நிச்சயமாக அற்புதமான தேவன். எங்களுடைய இந்திய தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்தி செல்வதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நீங்க நிச்சயமாக ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கீங்க ராஜா. நீங்க ஒருவரே ஆண்டவரை ராஜரீகம் பண்ணுகிற தேவன். இந்த தேர்தலில் நீங்க நிரூபிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உங்க வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிற கரம். நீங்க நீதியை விரும்புகிற தேவன். அந்த நீதி, தேவ நீதி வெளிப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மேற்கொண்டு அந்த 6 கட்டமாக நடத்த இருக்கிற எல்லா அந்த நாட்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா இயற்கை சூழ்நிலை சாதகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நிச்சயமாகவே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்கி போடுகிறார் என்ற சொன்ன ஜீவ வார்த்தை இயேசுவின் நாமத்தினால உங்க வார்த்தை எங்களுடைய இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரவ செய்யுங்க ஆண்டவரே, விளங்க செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அதிகாரத்தில் அரசியல்ல இதுவரை நீர் கிரியை செய்தீர், இதுவரை நீர் நடத்தினீர், இனியும் நீர் நடத்த வல்லமை நிறைந்த தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. நிச்சயமாகவே நீங்க அப்படிப்பட்ட பலத்த மாற்றம் நீங்க தேசத்துல கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய மக்களுடைய நலனை நீர் கருதிருக்கீங்க. இந்த ஆண்டவரே மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட நீங்க விரும்பி இருக்கீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எல்லா தரப்பட்ட ஜனங்களையும் தேவரீர் நினைக்கிற நல்ல தலைவர்கள், நல்ல அமைச்சர்கள் இயேசுவின் நாமத்தினால தைரியமாய் செயல்படக்கூடிய கிருபை, தேவ ஆளுகை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் மீது அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் விரும்பாத எந்த ஒரு செயலும் ஆண்டவரே அதெல்லாம் அகற்றப்பட்டு போகட்டும், அதெல்லாம் முடக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க எழுப்புதலுக்காக எங்களுடைய இந்திய தேசத்தை நீங்க தெரிந்தெடுத்திருக்கீங்களே அதற்காக கோடி நன்றி. எங்களுடைய தமிழகத்தை தெரிந்தெடுத்திருக்கீங்களே அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லா தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. அவர்களுக்குள்ள இருக்க இருள் விலகட்டும் ஆண்டவரே. இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை அவர்கள் கண்டு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், உம்மை அறியணும் ஆண்டவரே ஏசப்பா. அந்த ஆத்மா வெளியேற பெற்றது. ஒரு நாள் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவங்க வெறுமையா வீணாய் போக கூடாது. கர்த்தர் தயவு பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. நிச்சயமாக அப்படிப்பட்ட மாற்றத்தை எங்களுடைய தேசத்தில் நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அனுக்கிரகம் செய்ய வேண்டிய காலத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் சொல்லிக்கிங்க. என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்ப தருவேன் என்று சொல்லிக்கிங்களே. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சபையாராய் நாங்கள் ஏகோபித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், மன்றாடுகிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் நீர் நிச்சயமாக எழுந்தருளிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஆளுகை தேசத்தின் மீது நிறைவாக இருக்க ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டோம், சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீனவர்களை நினைக்கணும் ஆண்டவரே, சிறு குறு விவசாயிகளை நினைக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. அப்பா மாணவர்களுக்கு நல்ல படிப்பு எதிர்காலம் கிடைக்கணும் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர தொழிற்சாலைகள் பெருகணும், அநேகருக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகணும் ஆண்டவரே. சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லையில் ஆண்டவரே அது ஒரு நிரந்தர தீர்வு உண்டாகணும் ஆண்டவரே. குழந்தைகளை கடத்துற மாஃபியா கும்பல்கள் அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே, அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லாரும் தலை தோங்கணுமே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல உண்மை உள்ளவர்கள் ஏசப்பா எங்களுடைய தேசத்துக்கு உண்டாகணும். கிருபை செய்யுங்க. எங்களுடைய இந்திய தேசத்தில் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு சட்டம் தைரியமாய் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. மதுபானம் தயாரிக்கிற ஆலைகள் மூடப்படணும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அதற்கு மாறாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நல்ல நல்ல தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் எண்ணம் கொண்ட அமைச்சர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழும்பணும். கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நல்லவைகளை நாங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் என் தேவன் கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசப்பாவின் நாமத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அதை எப்படி நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளலாம்னா, பிசாசின் வாயிலிருந்து வார்த்தைகளினால் எனக்கு பிழைப்பு அல்ல,
பிதாவின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால நான் பிழைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சுங்க பாருங்க. பிசாசுனுடைய கடைசி கால தந்திரம் என்னன்னா, வசனத்தையே தவறாக புரிஞ்சு கொள்ளணும். வேத வசனம் தான், அதை நீங்கள் என்ன பண்ணணும், தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், விசுவாசிகள் தான். ஆனால் உங்கள் ஜீவனால் எல்லாம் ஏற்படுகிற தோல்வி, விரக்தி, கஷ்டம், பாடு, இது எல்லாமே நீங்கள் அப்படியே சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவ சித்தமாட்டாகுது, இப்படி தான் தேவன் என்னைய வாழ வைக்கிறாராட்டாகுது, வணைகிறாராட்டாகுது, இந்த வழியில் தான் அவர் நம்மளை நடத்துகிறாராட்டான்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒன்றை யோசித்து உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுகிற அத்தனை எதிர்மறையான சூழ்நிலையிலும் அப்படியே இருந்து பயணத்தை மேற்கொள்வீர்கள். இப்படி இருக்க தேவன் விரும்புகளை. வசனத்தை குறித்து சரியான வெளிச்சம் இருந்து சொல்லுச்சுன்னா இயேசு பேசுனது போல பேசுவீர்கள். பிசாசு எப்படி கொண்டு வரான், வசனத்தை தான் எடுத்துட்டு வரான். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய உண்மையான அர்த்தம் இல்லாமல் பொய்யான காரியத்தை அப்படி மேலே வைக்கிறான் பாருங்க. இயேசு அப்பவே அதை உடைக்கிறார். ஒரே வார்த்தை சொல்றார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்புறம் சொல்றார், அப்பாலே போ, தேவனுக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. பாருங்க, அதனால தான் கடவுளுடைய வசனம் ரொம்ப முக்கியம். முக்கிய இடத்தை ஆவிக்குரிய வாழ்வில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்வில் அதி முக்கியமானது கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் இங்கே தவறிட்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை தவறிடும், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை தவறிடும். அப்போ தோல்வி, விரக்தி, சலிப்பு. அப்போது நீங்களும் உலகத்தானையும் பார்த்தா எல்லாமே சேமாக இருக்கும். அவன் வீட்லேயும் சண்டை, நம்ம வீட்லேயும் சண்டை, அவன் வீட்லேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. வா வா இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியாய் வேத வசனத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் வேத வசனத்தை நம்ம சரியாய் அதை புரிந்து கொள்ளணும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறார். வசனத்தை போதிக்கிற சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். அதனால் நிச்சயமாய் நீங்கள் வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு வசனத்தை விட்டு வேறு திசையில் போய் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அதை கண்டுபிடித்து அதற்கேற்றபடி வாழக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் கிருபைகளையும் தயவையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், பாப்பா ஆராதனையில் சொன்ன மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ அவர் சித்தத்தை மட்டும் செய்யணும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் செயல்படும். நீங்கள் பாருங்கள், அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மட்டுமே செய்வது தான் நீங்கள் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற செயல்பாடுகள். நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. உங்கள் குடும்ப காரியம், உங்கள் வேலை, உங்கள் சமுதாய வாழ்க்கை, எல்லாத்திலும் நீங்கள் செயல்படுகிறீங்க. அத்தனை காரியத்திலும் தேவனுடைய சித்தம் செய்வது தான் உங்களை குறித்த தேவ சித்தம். ஆமென். அதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது எபேசியர்ல. ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான வெளிச்சம் வேத புஸ்தகம் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஹஹா. ஆமென். பாருங்க, நீங்கள் எப்பேற்பட்ட சூழல் இருக்கலாம். ரட்சிக்கப்படாத கணவரோடு வாழலாம், ரட்சிக்கப்படாத மனைவியோடு வாழலாம், சத்தியம் தெரியாத விசுவாச பிள்ளைகளோடு இருக்கலாம், அல்லது நன்றாய் எல்லாவற்றையும் அறிந்தவர் இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் தவறாய் வசனத்தை புரிந்து கொண்டவர்களும் இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் திசை கெட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சூழ்நிலையிலும் தெளிவாய் இருந்து தேவன் உங்களுக்குன்னு வகுத்து வைத்திருக்கிற அவருடைய உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொண்டு அவருக்காய் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ முடியும். சத்தமா ஆமென் சொல்லாமே.
அதற்காகத்தாங்க கர்த்தர் நம்மளை எவ்வளோ பெரிய விளக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து நம்மளை அபிஷேகித்து அவருடைய தாராளமான தயவ கிருபைகளை எல்லாம் கொடுத்து இதுவரையும் நம்மளை பாதுகாக்கிறாருங்க. நமக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டு நாம் அறியாமல் ஓட்டாண்டியாக போயிடணும்னு விரும்புகிறாரா? கிடையாது, கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் வெற்றியோடு ஜெயத்தோடு இருப்பது தான் அவருடைய சித்தம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் எனக்கு வைத்திருக்கிற முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்த சகல நற்கிரியைகளையும் செயல்களையும் நான் செய்து அதை மட்டுமே செய்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். சத்தமாமேன்னு சொல்லாமே பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியம். அவர் 3.5 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் மொத்தம் 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்து தன்னுடைய ஊழியத்தை செய்தார் பாருங்க. ஒரு இடத்துல கூட தோல்வி முகத்தோடோ விரக்தியோடோ தலைகுணுவோடு இருந்தது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிச்சிட்டார். அவருக்கு கிடைத்த ஒரே வாழ்க்கை அவருக்காக வாழல. யாருக்காக வாழ்ந்தார்? பிதாவுக்காக வாழ்ந்தார். அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ, பிதா என்ன பார்க்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அவர் என்னை தனியே இருக்க விடல. அவருக்கு கிடைத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது அவருக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையில அவருக்காக வாழல. யாருக்காக வாழ்ந்தார்? பிதாவுக்காக வாழ்ந்தார். அதுதான் அவரை குறித்து தேவன் வகுத்து வைத்த திட்டம். இப்ப உங்களுக்கு வருகிறேன். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக அல்ல. அது யாருக்காக? தேவனுக்காக. தேவனுக்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணிச்சிட்டேன். தேவனுக்கே என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். என்னுடைய சிந்தை அவருடைய சிந்தையா இருக்கிறதுனால இனி எனக்காக நான் வாழலப்பா, இயேசுவுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற அந்த சிந்தை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டீர்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆமேன் சொல்லாமே, ஆமேன் சொல்லாம். ஒருவேளை உங்க மாம்சத்தின் விருப்பம் ஒரு கொஞ்சம் அப்படியே எட்டி எட்டி பார்த்தாலும் உங்க இருதயத்தின் சப்கான்சியஸ்ல இருக்கிற அவருடைய நோக்கம் திட்டம் அப்படி எழும்பி ஆளுகை செய்து உங்க மனசுல வருகிற அப்பப்ப வருகிற தேவையில்லாத எல்லா உபாயங்களையும் அழித்து போட்டு பரலோக தேவனுடைய பரிபூரண சித்தத்தை உங்க வாழ்வில் நிறைவேற்றம் செய்ய முடியும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. யாருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல? பிதாவினுடைய அன்பில. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மேல் வீட்டு அறையில கடைசியாய் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களோடு போய் மேல் வீட்டறையில் இருக்கும்போது இந்த 5 அதிகாரம் 13, 14, 15, 16, 17 5 அதிகாரமும் மேல் வீட்டறையில் தன்னுடைய சீசர்களோடு மட்டும் பேசினார் பாருங்க. அப்ப வெற்றி வாழ்க்கை எப்படி இந்த 3.5 ஆண்டுகள் நான் எல்லா இடத்திலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஜெயமாய் வெற்றியாய் வாழ்ந்தேன் என்பதை தன்னுடைய சீசர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த வெற்றி வாழ்வின் ரகசியத்தை இந்த ஒரு வசனத்தில் சொல்றார். எப்படி சொல்றாரு? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. ஆமென். பாருங்க, யாரெல்லாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்ளுவார்கள். யாரெல்லாம் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய வார்த்தையில நிலைத்து வாழ வேண்டுமா, அவருக்கு பிரியமா இருக்க வேண்டுமா, ஃபர்ஸ்ட் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பு என்ன? அதுதான் ஆதி அன்பு. அவருடைய ஆதி அன்பு நம்ம ஜீவனால் எல்லாம் மாறாது. டே 1ல எப்படி நம்மை நேசித்தாரோ, எப்படி புன்முறுவலோடு பார்த்தாரோ, எப்படி சந்தோஷமாய் நிறைவாய் இரு கரம் விரிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு அணைத்து கொண்டாரோ, அந்த அன்பு நம்முடைய ஜீவனால் முழுவதும் கடைசி வரைக்கும் கடுகளவு கூட மாறாத அன்பு தான் ஆதி அன்பு. அது பிதாவின் அன்பு. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். இடையில உங்க வாழ்க்கையில நீங்களே தடுமாறி தவறு செஞ்சு 1000 கலாட்டா பண்ணி
1000 பஞ்சாயத்து பண்ணினாலும் அவர் ஒருபொழுதும் உங்களை பார்க்கும் பொழுது முகம் சுளிக்க மாட்டார். ஒரு வினாடியோட உங்களை வேறு விதமான முகவாடலோடு பார்க்க மாட்டார். அவருடைய முக பாவனை ஒருபொழுதும் மாறாது. அதுதான் பிதாவின் அன்பு. அதுதான் பிதாவின் அன்பு. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான நமக்கு எவிடன்ஸ் என்னன்னா, அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்வேன். ஆமேன். பாருங்க, அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்றதுக்கு முன்னாடி 1000 இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவர் வார்த்தையை நான் கேட்கணும். அவர் வார்த்தையை கேட்டேன், இருதயத்தில் நான் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறதுன்னு நான் நம்பி, நிச்சயமாய் உறுதியாய் நம்பி, அசைக்கப்படாமல் உறுதி நிச்சயம் கொண்டவர்களாய், அதற்கு விரோதமாய் சூழ்நிலைகள் வரலாம், அதற்கு விரோதமாய் என்னுடைய எல்லா காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கலாம். அத்தனை எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் நான் என்ன வார்த்தையை கேட்டேனோ, எந்த வார்த்தையை என் இருதயத்துக்குள்ள நான் பதித்து வைத்தேனோ, அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அதை பேசுகிற அப்பொழுதுதான் அதை கை கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். எடுத்த ஒன்று கேட்ட ஒன்று கை கொள்றதில்லை, கேட்டுட்டு உடனே சரிங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அது உள்ளத்துக்குள்ள வந்து அதில் நிலைச்சு அதில் வேறு ஊன்றி அதன் விளைவாய் உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளு உங்கள் செயல் இருக்குது பாருங்க. அதை பார்க்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை பிதாவின் அன்பினாலே நிலைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே. ஆமேன். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறீர்களா? உங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறீர்களா? வா, அவருடைய அன்பில் நிலைத்திருந்தீங்கன்னா, உண்மையெல்லாம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யார் உங்களை நேசித்தாலும் நேசிக்கலானாலும் உங்களை பாதிக்காது. ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கலாம், ஒரு விதமான உணர்வுகள் இருக்குது நமக்கு, அப்படியே மனசே சோர்ந்து போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அந்த மனசோர்வு உங்களை தலை தூக்காது, உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த மனசோர்வை காட்டிலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சப்கான்சியஸுக்குள்ள பிதாவின் மாறாத அன்பு இருக்கிறது, நேசம் இருக்கிறது. ஆமீன். இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறந்து பிதா பேசுகிறார். என்ன சொல்றார்? இவர் என்னுடைய நேச குமாரன். அந்த வார்த்தை தாங்க 3 வருஷம் ஊழியத்தில் சொந்த சீசர்கள் வெறுத்தார்கள், காட்டி கொடுத்தார்கள். அப்பா அம்மா கூட வித்தியாசமாக பேசி இருக்கலாம். முன்னாடி செய்த ஊழியர்கள், பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் எல்லாரும் வித்தியாசமாக பேசியிருக்கலாம். அத்தனை எதிர்மறையான சூழ்நிலையும் இவர் மனதை ஒருபொழுதும் பதறச் செய்யாத, சோர்ந்து போகக்கூடாத ஒரு உன்னத பலன் அவருக்கு இருந்ததற்கு காரணம், பிதா என்னை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார், அவருடைய நேசம் எனக்கு தாராளமாக இருக்கிறது, கள்ளம் கபடம் இல்லாத அந்த அன்பு எனக்குள் இருப்பதனால அந்த அன்பு என்னை சோர்ந்து போக செய்யாது. அந்த அன்புல இருமாப்பு இல்லை, அந்த அன்புல பகை இல்லை, அந்த அன்பு ஒருபொழுதும் தோற்று போகாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த அன்புல நிலைச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? யாருடைய அன்புல சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. நான் என் தேவனுடைய இயேசுவினுடைய கல்வாரியின் அன்பில் நிலைத்திருப்பதனால ஒரு இடத்துல கூட மனம் சோர்ந்து போக மாட்டேன். எல்லா இடத்திலும் தைரியமாய், உற்சாகமாய், தெம்பாய், சிரிச்ச முகத்தோடு நான் இருப்பேன். ஆமேன். ஒருவேளை உங்கள் மனசை சோர்ந்து அடிச்சுட்டு உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் நேசிக்கிற நபர் ஒரு வித்தியாசமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆதங்கம், சின்ன ஒரு வெறுப்பு, சின்ன ஒரு அப்படியே எல்லாமே விட்டு போயிடுச்சுங்க. எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே அர்த்தம் இல்லைங்க, ஏதோ நடப்பினமாக இருக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்கள் உணர்வுகளை, எண்ணங்களை ஓடிக்கொண்டு இருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும்
அவர் உங்கள் மேலே வைத்த அந்த அன்பு ஒருபொழுதும் உங்களை விட்டு கொடுக்காது. ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அது பெருசுங்க, அது பெருசு. சில நேரத்தில் வர்றது உண்மைதான். ஆனால் அவருடைய அன்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் தெம்பாக இருக்கிறோம். அவருடைய அன்புனால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வம்பா இல்லை, தெம்பாக இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால வம்பில் வாழல, தெம்பில் வாழ்கிறேன். ஆமே. நீங்கள் நான் நினச்சி பாருங்கள், நீங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, வார்த்தைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால நீங்கள் எப்போவோ உங்கள் வாழ்க்கையை முடிச்சிருக்கணும், அல்லது வித்தியாசமான தீர்மானம் எடுத்து வித்தியாசமான இடத்துல இருந்திருக்கணும். ஒரு சின்ன தடுமாற்றம் மிகப்பெரிய தவறான தீர்மானத்தினால மிகப்பெரிய நஷ்டத்துக்கும் விரக்திக்கும் போய் சேர்ந்திருக்கணும். ஆனால் தேவன் அப்படி விடலையே. அவருடைய மாறாத அன்பு உங்கள் மேலே இருப்பதனால தான் உங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரத்தில் நீ கோபம் பொங்கி வந்தாலும் சரி, அதற்கு மேலே அவருடைய அன்பு அசைவாடி கொண்டிருக்கிறதே. அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தவில்லையே, அந்த அன்பு உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தாரோ, அதே போல இயேசுவின் அன்பிலே, மாறாத அந்த அகாப்பே அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை வாழுங்கள், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். இந்த ஒரு வார்த்தையில ஒரு ஜீவனே அடங்கி இருக்குது. மனுஷன் பிசாசின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறது கிடையாது. மனுஷன் பிதாவின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஆமென். நீங்க பேசுகிறது பிசாசின் வார்த்தையா பிதாவின் வார்த்தையா, உங்களால அதை நிதானிக்க முடியும். பிசாசின் வார்த்தையா இருந்தால் அப்பவே கேன்சல் பண்ணுங்க. பிதாவின் வார்த்தை என்றால் ஆமேன் என்று முத்திரை செய்யுங்கள். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இரத்த சாட்சிகளின் ஜெபம். ஆமேன். நம்முடைய தேசத்தில் ஏராளமான பேர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஒரு சில மாநிலத்திற்கெல்லாம் மிஷனரிகளின் கல்லறை என்றே சொல்லப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக மொழி, இனம், சூழ்நிலை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டு புதிய ஒரு இடத்திற்கு சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அதனால் ஏற்படுகிற அத்தனை அசௌகரியங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அதை பொறுத்து கொண்டு அவருடைய உன்னத அன்பின் பலத்தினால ஊழியம் செய்து எதிர்மறையான சூழ்நிலையும் உறுதியாய் நின்று ஒரு சில ஜனங்கள், ஒரு சில ஊழியர்கள் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமேன். ஆமீன் சொல்லாமே. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். இங்கே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மரணம் அல்ல முடிவு. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ஒரு சில பேர் தப்பு செஞ்சவங்க, கொலை செஞ்சவங்களோ அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன மிகப்பெரிய பாலியல் குற்றத்திலையெல்லாம் அகப்பட்டுக்கிட்டவங்க, ஐயோ வெளி தெரிஞ்சிருமே, சிக்கிருச்சே, ஐயோ மாட்டிட்டுமே, என்ன பண்ணலாம், சரி பேசாமல் போய் நம்ம தற்கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சிடறாங்க. தற்கொலை அல்ல முடிவு. ஒருவேளை தற்கொலை தற்காலிகமான ஒரு முடிவு. இந்திய ஒரு சட்டம் அல்லது இந்த பூமியில் இருக்கிற சட்டத்துக்கு வேணால் நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஆனால் மரணம் எந்த ஒரு மனுஷனுக்கும் அது முடிவல்ல. முடிவு என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் ஆனாலும் பிதாவின் நியாயாசனத்திற்கு முன்பாடி வந்து நிற்கணும். அங்கதான் அவனுக்கு முடிவு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முடிவு மரணம் அல்ல. நாளொன்று வரும், வானாதி வானங்களிலே தேவாதி தேவன் நியாயாதிபதியாய் இறங்கும் பொழுது எல்லா மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆமென். நியாய தீர்ப்பு தான் முடிவு. அதனால இரத்த சாட்சியாய் மரித்தார்களா? ஓகே. வேதம் நமக்கு சொல்லுது அழகா, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள்
பாக்கியவான்கள். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, சில நேரத்தில் கிருமிகளால், கொள்ளை நோயினால், விபத்துனால ஏதோ ஒரு காரியத்தை வருது. சில பேர் இரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க நாமத்துக்கு நிமித்தமாக. மரணம் எப்படி சம்பவிப்பது என்பதை குறித்து நீங்கள் அதிகம் நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில், அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறீர்களா, அது முக்கியம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பாக்கியவான்கள். ஆமென். ஊழியம் செய்யும் பொழுது ஆதி திருச்சபை ஊழியர்கள் ஊழியம் செய்யும்போது சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் உங்களை கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், உங்களை நரகத்திலே தள்ளுகிறவருக்கு பயப்படுங்கள். இதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம். மரணம் அல்ல நமது முடிவு. ஏன்னா இந்த மரணம் தான் பிசாசின் கரத்தில் எடுத்து மரணம் பயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டான். மரணம் சொன்னாவே எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிடுறோம், ஒரு வித பதட்டம் வந்துடுது. ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்கள், பிதாவின் அன்பினாலே நிறைந்தவர்கள், பிதாவினுடைய பிள்ளையாய் மாறின ஒவ்வொருவருக்கும் மரணம் நித்திய வாழ்வின் உண்டான வாசல். மரணம் உங்களுக்கு முடிவல்ல, உங்களுக்கு மரணம் ப்ரமோஷன். உங்களுக்கு மரணம் பூலோக வாழ்க்கையின் ஒரு முடிவும் நித்தியமான கைவேளை செய்யாத பரலோக அந்த கூடாரத்தில் வீட்டில் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துக்கு போகிற ஒரு என்ட்ரன்ஸ். இங்க முடிவு, அங்க ஆரம்பம். அதனால கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மரணம் அல்ல ஒரு மனுஷனுடைய முடிவு. பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கும்போது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அதனால யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, சாக்கு போக்கு சொல்லவும் முடியாது. சாக்கு போக்கு சொல்லுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் பொறுமையாய் இருக்கிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், நிதானமாய் நீதி செய்கிற தேவன். அவர் அவசரப்பட்டோ அவசரகதையோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கவோ அவர் செய்ய மாட்டார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஒரு வாய்ப்பு இல்லை, ரெண்டு வாய்ப்பு இல்லை, பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிற தேவன். ஆமென். அதனால் அவர் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி வந்து நின்று, இல்லைங்க எனக்கு நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க, நான் இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்படி இதெல்லாம் இருந்திருப்பேன். இல்லைப்பா, உங்களுக்கு போதுமானதுக்கும் அதிகமான இரக்கத்தையும் வாய்ப்பையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் பொறுமையும் நீடிய பொறுமையும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் சில நேரத்தில் அந்த 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 இரத்த சாட்சியாய் கொள்றாங்க பார்த்தீங்களா, ஆக்ரோஷமாக வெறித்தனமாக ஒரு 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 மிருகத்தை அடிக்கிற மாதிரி ஜனங்கள் அடித்து கொள்கிறாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமான அந்த ஒரு மனுஷர்களையெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இவனுக்கெல்லாம் ஒரு தீங்கு நடக்காதா? சில நேரத்தில் நன்மை செய்கிறவங்க வண்டியில் போகும்போது கூட ஏதோ விபத்து ஏற்பட்டுருது. ஆனால் இப்படி துன்மார்க்கமாக அயோக்கியத்தனமாக ரொம்ப அடாவடியாக எவ்வளவு துணிகரமாக தீமை செய்கிறானே, இவனெல்லாம் உயிரோடு இருக்கிறானே அப்படின்னு நம்ம எண்ணலாம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி துன்மார்க்கமாக செய்கிறவனுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாமா, அவன் போகிற விளவு ஏதாவது காலகையை ஒடிச்சு விட்டுடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இன்னும் அந்த துன்மார்க்கனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க, இன்னும் அக்கிரமக்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், இன்னும் தயவை காட்டுகிறார், அவனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார், அவனுக்கு சில நன்மைகளை செய்கிறார். எதற்காக? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பரலோக தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். அதனால தேவன் பார்க்கிற விதம் வேற. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மரிச்சாங்க. யாருடைய கையில்? பவுலுடைய கையில். சவுலுடைய கையில் ஏராளமான பேர் ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. கொன்று குவித்து இருக்கிறான். அவனை கட்டிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறான். ஜீரணிக்கவே முடியாது, இமேஜின் பண்ணவே முடியாது. அவங்க செய்கிற கொடூரமான செயல்களை இமேஜின் பண்ணவே முடியாது. சபை ஜெபிச்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உபவாசம் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
எல்லா சபைகளும் பவுலுக்காக ஜெபித்திருப்பார்கள். எது? ஆளை முடிச்சிருக்க ஆண்டவரே, இந்த மனுஷன் வேண்டாம், எவ்வளோ துன்புறுத்துறான், ஊழியத்துக்கு இடையூறாக இருக்கிறான், சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம், இவர் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரே மனம் இறங்கும், சவுலுக்கு சீக்கிரமாக முடிவு உண்டாகட்டும். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை ஜெபம் பண்ணியிருந்தா கூட பிதா கேட்டிருக்க மாட்டார். அட விடப்பா, இறப்பா இறப்பா, என் திட்டம் வேற, என் பிளானு வேற. அவர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நாளொன்று வந்தது, தமஸ்கு சாலையில் அந்த கொடூர அவ்வளவு ஒரு குணம், பொறாமையினால், கொலை வெறியினால் நிறைந்த அந்த சவுலை தேவன் தமஸ்கு சாலையில் சந்தித்தார். எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மரிச்சாங்களோ, அத்தனை பேர் ஊழியத்தையும் யார் செஞ்சா? அப்போஸ்தலனாகிய பவுல் செஞ்சார். ஆமென். அப்போ மரணம் அல்ல நம்மளுடைய முடிவு, நியாய தீர்ப்பு தான் முடிவு. அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சோடனே ஒன்று என்றென்றைக்கும் அழிவில் இருக்கிற அக்கினி கடல் எரிந்து கந்தகமும் அக்னியும் இருக்கிற அந்த அக்னி கடலிலே போடணும். என்றென்றைக்கும் நித்தியமாய் தேவ பிரசன்னத்தில் வாழும். இதுதான் எந்த ஒரு மனுஷனுக்கும் முடிவு. மரணம் ஒரு முடிவு அல்ல. ஆமேன். அதனால் நான் செத்து போயிடலாம், தற்கொலை செஞ்சுக்கலாம் நினச்சிடாதீங்க சார். மரணம் அல்ல முடிவு, மரணம் அல்ல முடிவு. ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தகுந்த அத்தனை பாதுகாப்பையும் அவர் தருகிறார். இங்கே பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமேன் சொல்லாமே. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை படிப்பது ஒரு விசேஷம்தான். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறது. ஆமேன். இந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பம்சமே இப்போ நாம் என்ன செய்யணும், இனிமேல் என்ன சம்பவிக்கும், எப்பேற்பட்ட ஆயத்தங்களோடு நாம் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவும் எச்சரிப்பும் நம்பிக்கையும் கொடுக்கிற புஸ்தகம். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக சிறப்பம்சங்கள் இருக்கிறது. ஆமேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் நேரடியாய் ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் கூட மற்ற திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டது. கொரிந்து திருச்சபைக்கு, ரோமர் திருச்சபைக்கு, கலாத்திய திருச்சபைக்கு, எபேசு திருச்சபைக்கு அப்படி எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்டதுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம்? தேவன் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தோடு நமக்குரிய வாக்குத்தத்தங்களை, நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் நேரடியாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆமேன். மற்ற எந்த புஸ்தகம், மீதி 65 புஸ்தகத்தை கூட உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வெளிப்படுத்தின புஸ்தகம் மட்டும் யாருக்கு தான்? உங்களுக்கு தான் எழுதப்பட்டது. உங்களுக்குரிய புஸ்தகம் இது. நீங்கள் அதை படிக்கணும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் அதை கொண்டு அவருக்காக வாழணும். ஆமேன்.
சத்தமா ஆமீன் சொல்லுங்க. இங்கே இதில் நமக்கு கிடைச்ச ஒரு அநேக சிறப்பம்சங்கள் இங்கே பாருங்க. இந்த புஸ்தகத்தில் தான் மற்ற புஸ்தகத்தில் இல்லாத அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை இந்த புஸ்தகம் அநேக இடத்துல வெளிப்படுத்துது. மற்ற எந்த புஸ்தகத்துக்குள்ள இந்த அளவுக்கு வெளிப்படுத்தலை. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் ஆட்டுக்குட்டியானவர், அவர் தாவீதின் வேறுமானவர், அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர், ஆமேன் என்று சொல்லக்கூடியவர், அவர் திறந்த வாசலை ஒருவரும் பாருங்க பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறார். அப்படி அவருக்குரிய நாமம் ஏராளமாய் எங்க இருக்குதுங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. இன்னும் அதிகமாக பார்த்த போனால் 7 என்கிற எண்ணினுடைய காரியம் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் முழுது இருக்கும். எத்தனையோ முறைக்கு மேலே 7 என்கிற அந்த எண்ணினுடைய அர்த்தம் நிறைஞ்சிருக்குது. பாருங்க, தேவனுடைய முத்திரை என்ன எதுன்னு பார்த்தாவே இந்த 7 தான். பிசாசினுடைய முத்திரை என்ன 6 666 அவனுடைய லக்கம் எண் 666. அப்போ 6 என்று எபிரேய எண்ணுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மேன் வித்தவுட் காட், தேவன் இல்லாத ஒரு மனுஷன். அப்போ அந்தி கிறிஸ்து யாரு? தேவனை நம்பாதவன், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன், தேவனை மதியாதவன், தேவனுடைய தயவையோ தேவனுடைய பலத்தையோ நம்பாதவன், தன்னுடைய சுய பலத்தை சாமர்த்தியத்தை, தன்னுடைய கையின் பலத்தை, தன்னுடைய மாம்ச புஜ பலத்தை அதை நம்புகிறவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி காட் அல்ல, ஆன்டி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி இன்னைக்கு வரும் இயேசு கிறிஸ்துவினுடைய அவுட்ஸ்டாண்டிங் காரியம், அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தது, பாவம் இல்லாமல் வாழ்ந்தது, எல்லாருடைய பாவத்துக்காகவும் கல்வாரி சிலுவிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது. அவரை அடிச்சு கொள்ளல. எல்லாரும் சொல்றாங்க சிலுவையில் அவர் அடின்னு அடிச்சு கொண்டுட்டாங்க. அடிச்சு சாகலை. அப்படி அவர் அடிச்சு சாகணும்னா இரவிலே செத்து இருக்கணும். அடிச்சு சாகவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்ப அவருடைய அவுட்ஸ்டாண்டிங், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், கன்னியின் பிறப்பு, அவர் செய்த ஊழியங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவிலே தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அவுட்ஸ்டாண்டிங் காரியம். இதையெல்லாம் மறக்க செய்கிற அளவுக்கு, இதையெல்லாம் நீர்த்து போக செய்கிற அளவுக்கு ஆன்டி கிரைஸ்ட் எழும்பி தன்னுடைய மாம்ச புயபலத்தை காட்டுவான். ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு ஆட்டுக்குட்டியானுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த 7 என்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 7 சபைகள், 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்கு, 7 முத்திரை, 7 தூதர்கள், 7 எக்காலங்கள், 7 கொம்புகள், 7 இடிமுழக்கங்கள், 7 கண்கள், 7 கடிதங்கள், இப்படி 7 என்கிற காரியத்தில் இன்னும் ஏராளமான காரியங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்ல தேவன். இருந்தவர் என்றால் யாருக்கு அடையாளம்? இரட்சகருக்கு அடையாளம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே இரட்சகராய் பூமியில இருந்தாரா? இருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியாரார் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் யார்? ராஜாதி ராஜாவாய், நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும்
இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்குது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாக்கியவான்களா இருக்கிறீங்க? இங்க என்ன சத்தத்தையே காணோம்? சத்தமா சொல்லுங்க, யாரெல்லாம் பாக்கியவான்? நீங்க பாக்கியவான் என்பதற்கு என்ன அடையாளம்? எந்த புஸ்தகத்தை வாசிக்கணும்? எந்த புஸ்தகத்தை? அந்த மிருகம் அப்படின்னு வரும், அந்த 2 கொம்பு அப்படின்னு வரும், அந்த ஸ்திரீ அந்த இதரின் மேல அந்த மிருகத்தின் மேல அமர்ந்த ஒரு ஸ்திரீ வரும். பயப்படாதீங்க, இதெல்லாம் உருவகமாய் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒன்றும் போய் பயந்துக்க வேண்டாம். புரியலைன்னா விட்டுருங்க. நிச்சயம் ஏதோ ஒரு நேரத்தில் காலகட்டத்தில் இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்கு இருதயத்தில் பதிக்கும். ஆமென். நீங்க குழம்பிக்க வேண்டாம், தவறா மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வருது, ஒரு சில தடுமாற்றம் வந்துன்னா வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. கால தாமதமாக ஆக கர்த்தரின் மகிமை பயங்கரமா வெளிப்படும். அதனால சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். அதனால இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவன், இந்த புஸ்தகத்தை கேட்கிறவன், இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சந்தோஷமானவர்கள், மகிழ்ச்சியானவர்கள், விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மற்ற எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் இந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணுங்க? படிங்க. ஆமென். இது உங்களுக்காக எழுதப்பட்டது. ஆமென். நமக்காக எழுதப்பட்டது. இனி நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டது அதற்காக. ஓகே. அப்போ இப்போ பாருங்க, இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தில் இந்த 5ஆம் முத்திரையை உடைத்து இங்கு சொல்லப்படுகிற இந்த இரத்த சாட்சி, யார் இவர்கள், எந்த காலத்தில் இது நடைபெற்றது அல்லது நடைபெற போகிறது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்ம சில நேரத்தில் இரத்த சாட்சின்னு சொன்னாவே நம்ம எல்லா இரத்த சாட்சியும் நம்ம நினச்சிட்றோம். அப்படி அல்ல. இது யாரை குறித்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாய் புரிந்து கொண்டால் தேவன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர், அவர் எப்பேற்பட்ட அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமென். அப்போது பழைய ஏற்பாட்டில் ஏராளமான பேர் தேவனுக்காய் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. நிறையா பேர். இங்கே அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த காரியத்தை சொல்லிட்டு பாருங்க, 36வது வசனம் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 36. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும். ஏராளமான பேர் தேவனுக்காய் பழைய ஏற்பாட்டிலேயே இரத்த சாட்சியை மரித்தார்களே. அந்த ரத்தம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ரத்தமாக, அந்த ரத்தத்தின் ஆத்துமாக்களாக எப்படி பேசுது? கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் மரித்தவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு இவர் போய் பிரசங்கம் பண்ணி, வந்தாச்சாப்பா, நீங்கள் யாருக்காக உண்மையாய் வாழ்ந்து மரித்தீர்களோ அந்த இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி அதெல்லாம் நிரூபித்து காட்டி அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு எங்கே போயிட்டார்? பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இரத்த சாட்சிகள் பழைய ஏற்பாட்டில் இறந்த இரத்த சாட்சிகள் அல்ல. சரி, புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்களே. ஸ்தேவானெல்லாம் எங்கே இறந்துருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் இரத்த சாட்சியா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு இன்றைக்கு அந்த 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 ஆதி காலத்திலோட இரத்த சாட்சிகளாய் மரித்தது துவங்கி ஏராளமான இரத்த சாட்சிகள் ஐரோப்பா கண்டத்தில், ஆசியா கண்டத்தில் எத்தனையோ பேர் ரொம்ப ஆண்டவருக்காக சித்திரவதைப்பட்டு மரித்தவர்கள் ஏராளம் உண்டு. இன்றைக்கு நம்ம தேசத்தில், நம்ம காலகட்டத்தில், நம்ம காலகட்டத்தில் கிரஹாம் ஸ்டெயின் அவங்க பிள்ளைகள் 2 பேரெல்லாம் என்னவா மரிச்சிருக்கிறாங்க? இரத்த சாட்சியா. இன்னும் ஏராளமான பேர் ஒரிசாவில், குஜராத்தில், ராஜஸ்தானில், பீகாரில் எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாய் மரித்து இருக்கிறார். இவர்களெல்லாம் இவர்களுடைய ஆத்துமாக்கள் தான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதா? இவர்களுடைய ஆத்துமாக்களும் கிடையாது. அப்ப இவருடைய ஆத்துமாக்கள் எங்க இருக்கிறது? அதற்கு ஸ்தேவானுடைய இரத்த சாட்சிய மிகப்பெரிய
ஒரு சாட்சி. என்ன ஸ்தேவான் மரிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, அந்த 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 வசனத்திடுங்க. அப்போஸ்தலர் 7:58 தானே? ஓகே. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்துள்ள உடனே பரலோகத்தினுடைய காட்சியையும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். பூலோகத்தில் ஸ்தேவானை கல்லில் அடிச்சு கொள்றாங்க. அவனுடைய மரணத்தின் தருவாயில பரலோகம் எப்படி இயங்குகிறது என்பதை வேத புஸ்தகம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆமென். என்ன சொல்லுகிறது? இவன் மரிக்கும் பொழுது யார் எழுந்து நிற்கிறா? அந்த வசனம் எங்கீங்க? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். வா, இவனுடைய மரணம் இந்த பூமியில நடக்குது. ஆனா பரலோகத்தில் வரவேற்பதற்காக பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். ஆமென். அப்போ இந்த இரத்த சாட்சியாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த நாள் வரைக்கும் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள், அந்த வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இரத்த சாட்சிகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இப்ப வெளிப்படுத்தின 6ஆம் வசனத்தில் இரத்த சாட்சிகள் மரித்தவருடைய ஆத்துமா என்ன கதறுது? ஆண்டவரே, எப்ப நீ நியாயம் செய்யாதிருப்பீர்? ஏன் இதுவரையும் காத்து கொண்டிருக்கிறீர்? பழி வாங்க மாட்டீரா? சீக்கிரம் அவர்களை பழி வாங்கும், அவளுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று சொல்லி அப்படித்தான் வேண்டுதல் செய்கிறாங்க ஜெபத்தை. ஆனா இங்க ஸ்தேவான் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, தாங்கள் செய்வது தெரியாம செய்றாங்க, மன்னி. அப்படித்தானே சொல்றாரு. இவங்களை பழி வாங்குன்னு சொல்றாரா? நியாய தீர்ப்புன்னு சொல்றாரா? ஸ்தேவான் கிடையாது. ஆண்டவரே, இவர்கள் மேல் எந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த இந்த 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 ரத்தத்தினுடைய ஜீவன் வார்த்தை யாருடையது நினைக்கிறீங்க? ஆபேலின் ரத்தம் பேசினது அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசினது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஜீவனோடு கலந்துருச்சு. அப்போ நமக்கு யாராவது உபத்திரப்படுத்து வேதனைப்படுத்து கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நமக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கிறாங்களோ அவங்கள சபிச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? சில நேரத்தில் காரியத்தை செய்ய முடியாது, அவர்களை மன்னியும் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படித்தான் இயங்குது, அப்படித்தான் இயங்குது. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக தான் இருக்கும். மனுஷன் என்னை போட்டு வதைன்னு வதைக்கிறான், போகிற வழியிலேயே வண்டி குழுகாதா, கடையில் ஓட மாட்டாரா? அப்படித்தான் சில நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஜபிச்சாலும் ஜபம் நடக்காது, போங்க. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் இணைக்கப்பட்டதுனால நாம் பழி வாங்குங்க, நியாய தீர்ப்பு செய்யுங்க, அப்படி விண்ணப்பம் நம்ம இடத்துலேருந்து வராது. ஆண்டவரே, தாங்கள் செய்வது என்னதென்று அறியா மன்னியும், அந்த மாதிரி வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாள் முதற்கொண்டு மரித்தவர்களும் இன்றைய காலகட்டத்தில் மரிக்க போகிறவர்களும் அந்த வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள் அல்ல. இப்ப இவர்கள் யார்? அப்ப இவர்கள் யார்? இவர்கள் யார் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து இந்த பூமியில ஆளுகை செய்கிற கடைசி காலத்தின் சம்பவத்தில் மரிக்கிற அந்த விசுவாசிகள். ஆமென். இப்போ அந்தி கிறிஸ்து இந்த காலங்கள் முடியும் பொழுது கடைசி 7 வருஷம் யார் ஆட்சி செய்வா? அதுதான் மகா உபத்திரவத்தின் காலம். அந்த உபத்திரவத்தின் காலத்தில் மரிக்கிற இரத்த சாட்சியாய் மரிக்கிற அந்த ஆத்துமாக்கள் தான் தேவனை நோக்கி கதறுகிறது, பழி வாங்குங்க ஆண்டவரே, நியாய தீர்ப்பு செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். சத்தமா ஆமீன் சொல்லாமே, சத்தமா ஆமீன் சொல்லாமே. அப்போ இங்க பாருங்க,
நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சிறப்பம்சத்தை பார்த்தா 1ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமையின் தச்சுரூமான காட்சியை யோவான் வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்தில் விவரித்து காட்டுறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறான். அவருடைய கண்கள், அவருடைய முடி, அவருடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்து வர்ணிக்கிற அதிகாரம் 1. இந்த 2-3வது அதிகாரம் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். இந்த 7 சபைகளுக்கு சிரசானவர் சபை நடுவில் நின்று அந்த சபைகளை பார்த்து அதில் இருக்கிற நன்மை தீமைகளை, குறை நிறைகளை எல்லாம் பார்த்து அங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த 7 சபைகளும் இந்த பூலோகத்திலே, உலகத்திலே இருந்த சபைகள். இந்த 7 சபைகளுக்கும் ஒரு யுகம், ஒரு காலகட்டம் இருந்து. இந்த காலகட்டம் எந்த சபையினுடைய காலகட்டம் தெரியுமா? கடைசி 2 சபைகளின் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். கடைசி 2 சபை என்ன? லவோதிகேயா, பிலதெல்பியா. இந்த 2 சபையின் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு சபை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு சபை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டம், இந்த நடைபெறுகிற காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிறோம். இப்போ இந்த 2-3ஆம் அதிகாரத்தோடு சபையினுடைய தகவல்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் பற்றி சபையை பற்றியே பேசல. 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரத்து வரைக்கும் எதை பற்றியே பேசல, சபையை பற்றியே பேசல. ஏன்? அங்க என்ன பத்தி பேசுது? அங்க ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவை பத்தி பேசுகிறது. அப்ப அந்தி கிறிஸ்து இந்த பூமியில லான்ச் ஆகும் பொழுது யார் இருக்க மாட்டா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்க. சபை இருக்காது, நீங்களும் நானும் இருக்க மாட்டீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யார் உள்ள வர முடியாது? அந்தி கிறிஸ்து வர முடியாது. தைரியமா இருங்க. ஐயோ, நடக்கிறத பார்த்தா அந்தி கிறிஸ்துவா தான் இருக்க மாட்டாக்குதுங்க, அந்தி கிறிஸ்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிடையாது கிடையாது கிடையாது. சபை இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். அப்ப அந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் சபை இருக்காது. குறிப்பாய் இயேசுவை விசுவாசிக்காத அநேக யூதர்களும் அநேக புறஜாதிகளும் இருக்கலாம். இயேசுவை விசுவாசித்தவர்கள் அந்தி கிறிஸ்து காலகட்டத்தில் இருக்கவே முடியாது. ஓகே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6லிருந்து 19 அதிகாரம் வரை சபை குறித்து பேசல, அது அந்தி கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இந்த 6ஆம் அதிகாரமும் அந்தி கிறிஸ்துவை குறித்து பேசுகிற அந்த காலகட்டத்தில் குறித்து, அவனை குறித்து பேசுகிற அதிகாரம் இது. பாருங்க, 2-3 சபையை குறித்து சொல்றார். 4ஆம் அதிகாரம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த அறையை வர்ணிக்கிறார். அந்த அறையில் சிங்காசனம் இருக்கிறது, சிங்காசனத்தில் தேவன் விற்றிருக்கிறார், அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவராசிகள் இருக்கிறார்கள், எல்லாம் அதை வர்ணிக்கிறதா 4ஆம் அதிகாரம். 5வது அதிகாரத்தில் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரை இருக்கிறது. அதை கவனிச்சு சொல்றார். அப்போ இந்த புஸ்தகத்தை திறப்பவர் யார், இந்த முத்திரையை உடைக்கக்கூடிய அதிகாரம் ஏன்னு சொல்லி பலமான ஒரு தூதன் வந்து சத்தம் போடுறார். யாரப்பா இந்த முத்திரையை உடைப்பது என்று சொல்லி. அப்போ பலமுள்ள தூதன் அந்த முத்திரையை உடைக்க முடியாது, பாத்திரவானா இருக்கிறவர் அந்த முத்திரையை உடைக்கலாம். அப்ப பாத்திரவானா இருக்கிறவர் யார்? பக்கத்திலே ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரவானா இருக்கிறார். அவர் மீட்பராய் இருக்கிறார், அவர் இரட்சகராய் இருக்கிறார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் தன்னுடைய ஜீவன் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் மீட்பை ஏற்படுத்தினவர். இந்த முத்திரையை உடைப்பதற்கு பாத்திரவான் என்று சொல்லி மகா சத்தமா கூப்பிட்டான். அதையெல்லாம் அந்த 5ஆம் அதிகாரம் வர்ணிக்குது. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை அந்த ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரர் முத்திரையை உடைக்கிறார். ஆமென். பாருங்க, 1வது வசனத்தை பாருங்களேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஆமென். இதை யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து. இது கடைசி நாட்களில், கடைசி இந்த உலகத்தின் முடிவில் கடைசி 7 வருடத்தில் நடக்க போகிற சம்பவம். இந்த அதிகாரம், இந்த முத்திரை எல்லாமே அந்தி கிறிஸ்துவும்
அவனுடைய செயல்பாடுகளையும் வர்ணிக்கிற இந்த அதிகாரம். ஆமென். இங்கே பாருங்க, முதல் முத்திரையை உடைத்து பாருங்க. இதோ ஒரு வெள்ளை குதிரையின் மேலே, அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரை எதற்கு அடையாளமாக இருக்குது? சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதில் ஏறி இருக்கிறவனோ கையில் வில்லை பிடித்திருக்கிறான். அம்பு இல்லை, என்ன இருக்குது? வில் இருக்குது. அப்போ அந்தி கிறிஸ்து, அதில் ஏறி இருக்கிற அந்த நபர் அந்தி கிறிஸ்து, அவன் வெள்ளை குதிரையில் வரான். அப்போ குதிரை எதற்கு அடையாளம்? சமாதானத்துக்கு அடையாளம். அப்போ இவன் வருகிற முதல் என்ட்ரியே சமாதான தூதுவனை போல வருகிறான். ஆனால் அவன் கரத்தில் பிடித்திருக்கிற அந்த வில் அவன் உண்மையான முகத்தை காட்டுகிறது. உள்ளத்திலோ கேடுபாடான எண்ணம் கொண்டவன், தீமையினால அப்படி ஒட்டுமொத்த உருவமா இருக்கிறவன். ஆனால் அவன் வருகிற வாகனமோ வெள்ளை குதிரை. சமாதானத்தை கொடுப்பதை போல உள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறான். ஆனால் அவன் இருதயமும் உள்ளமோ எப்படி இருக்குது? மிகப்பெரிய கேடு நிறைந்ததாக இருக்குது. அதற்கு அடையாளம் தான் கரத்தில் என்ன பிடிச்சிருக்கிறான்? வில்லை பிடித்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. கிரீடம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் முழு உலகத்தாரும் அவனை தலைவனாய் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த ஆன்டி கிரைஸ்டை தலைவனாய் அங்கீகரிப்பதற்கு அடையாளமாய் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. வெள்ளை குதிரை, கையில் வில்லு, கிரீடம். அவன் சமாதான தூதுவனை போல உள்ள வருகிறான். உள்ளத்திலே மிகப்பெரிய ஆக்கினியின் எண்ணத்தோடு, அழிவின் எண்ணத்தோடு, நாச மோசத்தின் எண்ணத்தோடு, கொலை வெறியினோடு அவன் உள்ளே இருக்கிறான். யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. வில் இல்லை, அம்பு இல்லை, வில்லு இருக்கிறது. ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கலை. சமாதானத்தை போல உள்ள என்ட்ரி ஆகிறான். பாருங்க, அடுத்தது 3வது வசனம் பாருங்க. அவன் எப்படி இருக்கிறான்? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவன். கடைசி கட்டத்தில் அவனுக்கு சகல வல்லமைகளும் கொடுத்து அவனை செயல்பட வைக்கிறது பிசாசு. ஆமென். 3வது வசனம் பாருங்க. அவன் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறிந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு. 2வது குதிரை என்ன கலரு? சிகப்பு. சிகப்பு ரத்தத்திற்கும் யுத்தத்திற்கும் அடையாளம். சிகப்பு எதற்கு அடையாளம்? ரத்தத்துக்கும் யுத்தத்துக்கும். இப்போ குதிரையின் நிறம் மாறுது, ஆனா குதிரையின் மேல் வீற்று இருக்கிறவன் அவனே. அந்த ஆளெல்லாம் மாறல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய 7 ஆண்டுகளில் என்னென்ன சம்பவிக்கும், என்னென்னலாம் காரியம் நடைபெறும் என்பதை தீர்க்க தரிசனமாய் பத்மு தீவிலே யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இனி நடைபெறுகிற சம்பவத்தை குறித்து அச்சு பிசகாமல், ஒரு வார்த்தை தவறாமல், எழுதப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்படியாக இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2வது குதிரையின் நிறம் சிகப்பு. சிகப்புக்கு அடையாளம் ரத்தமும் யுத்தமும் நடக்கிறது. பாருங்க, அங்கே அதில் ஏறி இருக்கிறவன் கையில் இப்போ பட்டயம் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகிறது. இவன் பாருங்க எப்படி தன்னுடைய யுக்தியை செயல்படுத்துவானா பூமியில். பாருங்க, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இவனுடைய தந்திரமே என்னன்னா, ஒருத்தன் அடிச்சுக்கணும். ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிறவங்க 2 பேர் என்ன பண்ணணும்? அதை போய் சமாதானப்படுத்துகிறவனா அல்ல, சமாதானம் காட்டுகிறவனை போல ஒருத்தர் பகையை தூண்டி ஒருத்தனுக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்பி அழிச்சு சாகணும். அதுதான் அவனுடைய எண்ணம். இதைத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்ன 24, 6, 7, 8 பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்த்து பல இடங்களில் உண்டாங்க. பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய், ஒருத்தனுக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்பி அழிஞ்சு போறது. இது சாத்தானுடைய தந்திரம். எல்லாம் சமாதானமாக இருப்பது போல் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு பகையை ஏற்படுத்திடுவான், சண்டையை ஏற்படுத்துவான், காரணமே இல்லாது இருக்கும்.
ஒரு காரியத்தை பெருசுபடுத்தி ஊதி அதை அப்படியே ஒன்றுமில்லாத பண்ணி சண்டையை படித்து நாசப்படுத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு வருத்தப்படக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை விளையாட்டா கேஷுவலாக டெய்லியும் அந்த 7 வருடத்தில் அந்திக்கிறிஸ்து செய்வான். ரத்த ஆறுகள் ஓடுகிறது, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் செய்திகள், வீட்டுக்கு வீடு யுத்தம், தெருக்கு தெருவு யுத்தம், நாட்டுக்கு நாடு யுத்தம், ஜனத்துக்கு ஜன யுத்தம், ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் சத்தம். அதற்கு அடையாளமாய் இந்த 2வது முத்திரை. அவன் கையில் என்ன இருக்கிறது? பட்டயம் இருக்கிறது. பட்டயம் எதற்கு? மிகப்பெரிய சங்காரத்திற்கு, ரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. வந்த உடனே எதை எடுத்து போடுறான்? சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய அதிகாரம் கொடுக்க. என்ன சொல்லிட்டு வந்தானோ அதை மட்டும் செய்ய மாட்டான் சார். அவன் தான் அந்தி கிறிஸ்து ஆவி. எதை சொல்லிட்டு வந்தானோ அதை செய்ய மாட்டான். பாருங்க, சமாதான குதிரையில் வந்தவன் 2வது காலகட்டத்திலேயே சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய அதிகாரம். இவன் எதை வேணா சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் இவங்கிட்ட கொடுக்கப்படுது. திடீர்னு இப்படி ஒன்று சொல்லுவான், இல்லை இல்லை இப்படிம்பா, இவனுக்கு ஏற்றவாறு, இவனுக்கு தக்கவாறு, இவனுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த புத்தி உள்ளவன் தான் அந்தி கிறிஸ்து. மனிதனுடைய நல்வாழ்வுக்காகவோ மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக அவன் இருக்க மாட்டான். தன்னுடைய எண்ணம் நிறைவேறணும் என்கிற அந்த எண்ணத்தை உடையவன், மாம்சிக எண்ணத்தை உடையவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்போ பட்டயம் எதற்கு அடையாளமாக இருக்குது? அழிப்பதற்கு வந்தவன் என்பதற்கு அடையாளம். பட்டயம் அழிப்பதற்காக வந்தவன் என்பதற்கு அடையாளம். ஆமென். அடுத்த வாசனம், அடுத்த முத்திரை பாருங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் குதிரை என்ன கலரு? வெள்ளை கலர். எதற்கு அடையாளம்? சமாதான தூதுனை புள்ளவலாம். 2வது குதிரை சிகப்பு. எதுக்கு அடையாளம்? யுத்தத்துக்கும் இரத்தத்திற்கும், பட்டயக்கருக்குனா எல்லா சங்காரத்திற்கும் அதற்கு அடையாளமாகுது. இப்போ 3வது குதிரை கருப்பு நிறம். கருப்பு நிறம் பஞ்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது முத்திரை உடைக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சங்காரம் நடைபெறுகிறது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சாகிறார்கள், கொத்து கொத்தாய் சாகிறார்கள், குடும்பம் குடும்பமாய் சாகிறார்கள், தெரு தெருவாய் சாகிறார்கள். அவ்வளோ பெரிய சங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே வேளையில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. பஞ்சம் ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, எல்லாரும் செத்தே போயிட்டாங்க. பயிர் செய்வதற்கோ வேலை செய்வதற்கோ ஒருவருமே இல்லை. பஞ்சம் தலைவிரித்தாடுது. பாருங்க எப்படி தலைவிரித்தாடுதுன்னா, 1 பணத்திற்கு 1 பொடி கோதுமை. அதாவது என்னன்னா, ஒரு நாள் சம்பளத்தில் 1 வேளை சாப்பாடு தான் கிடைக்குமாமா. ஒருத்தனுக்கு 1 நாள் சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த சம்பளத்துக்குரிய சாப்பாட்டினுடைய அளவு என்ன? 1 வேளை. குடும்பத்தில் 5 பேர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு. அதாவது பஞ்சம் இல்லாத நாட்களில் 1 பணத்துக்கு 8 நாள் சாப்பாட்டுக்குரிய வெல்த் அடங்கும். 1 பணத்தை கொண்டு எவ்வளோ நார்மலாக இருக்கும்போது 1 பணத்துக்கு எல்லாம் எத்தனை வாங்கலான்னா 8 நாளுக்குரிய தேவையான பொருட்களை வாங்கலாம், சாப்பாட்டை வாங்கலாம். அதாவது 24 வேளைக்குரிய சாப்பாட்டை வாங்கக்கூடிய ஒர்த்துள்ள 1 பணம் பஞ்ச நாட்களில் 1 வேளை தலைவிரித்தாடுது. மக்கள் பசினால பட்டினினால சாகடிக்கப்படுகிறார்கள். ஆனா இவனோ பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சத்தம் கேட்டுச்சாமா. எண்ணெயும் திராட்சரசம் என்று சொன்னா மேல் மக்கள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் தேவையான எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டான். எவனோ எக்காடா போகட்டும், நான் உட்காந்து என்ன பண்ணுறேன், வீட்டில் உட்காந்துக்கிறேன். பாருங்க, திராட்சரசம் எண்ணெய் குறையிலன்னா மேல் மக்களெல்லாம் அவங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க சார்.
கண்ணெதிரே மெத்தையில் மாடியிலிருந்து தன் வீட்டிலிருந்து துவாரத்தின் வழியாக எட்டி பார்க்கிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீதியிலே செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களை குறித்து கரிசனையோ அக்கறையோ இல்லாத ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் அவன் தான் அந்தி கிறிஸ்து. இதெல்லாம் உபத்திரவ காலத்தில் நடைபெறுகிற சம்பவம். இன்றைக்கு நாளைக்கு நம்ம வீட்டில் நடைபெறுகிற சம்பவம் இல்லைங்க சாரே. உங்களை பார்த்தா பக்குன்னு இருக்குது. என்ன இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெயில் கொடுமை தாங்கலை, இவர் வேறு உபத்திரவம் போட்டு கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இரத்த சாட்சிங்கிற ஒரு வார்த்தை அந்த 2 வாரமாக என் மனசுக்குள்ளேயே அப்படியே ஓடிட்டுச்சு. அப்படி இந்த அர்த்தம் என்ன? ஒரு ஜெபிக்கும்பொழுது இந்த வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்தினார். அந்த பயன்படுத்தும்போது அவன் என்ன சொல்லி ஜெபிச்சார்னா, அப்போது இந்திய தேசத்தில் இரத்த சாட்சிகளெல்லாம் மறிச்சிருக்கிறாங்களே, அவர்களுடைய கூக்குறுதலுக்கு எங்கள் தேசத்தின் ரிசல்ட்டை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இது இந்த ஜெபம் சரியா அல்லது இது கரெக்டாக? இது அப்போ இரத்த சாட்சியாக மறித்தவர்களெல்லாம் இப்படி தான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களா? பழி வாங்கும், நியாய தீர்ப்பு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய செடி மெட்டீரியல் மற்ற காரியங்களெல்லாம் போய் ஆரம்பித்தேன். அதை போய் அப்படி கேட்டு 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 ஒழுங்கு செய்தது தான் இந்த செய்தி. ஆமேன். அதனால தான் இரத்த சாட்சிகளின் ஜெபம் என்று சொல்லி இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சில தெளிவான சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை ஒரு சேதம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாமல் பாதுகாப்பது முழு பரலோகத்தின் கடமையாக இருக்கிறது. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் நீங்கள் தேடியும் காணாதபடி கர்த்தர் ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். உங்களை கனப்படுத்துவார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அநேகருடைய இருதயம் திருப்பப்படும். அநேகருடைய ரட்சிப்பு வெகு சீக்கிரத்தில் சாத்தியமாகும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பணக்காரரெல்லாம் சௌகரியமாக இருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏழை குடியானவனோ சாதாரண மனிதனோ ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் அப்படியே சாகிறான். அதையெல்லாம் பார்க்குறேன். இது எத்தனாவது முத்திரை? 3வது முத்திரை. 4வதா? 3வது முத்திரை. 4வது முத்திரை பாருங்க. அடுத்தது, அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 4வது முத்திரை மங்கின குதிரை. இது மரணம் என்கிற ஒரு நபர். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் பிசாசினுடைய ஒட்டுமொத்த உருவமாய் மரணத்துக்கு அதிகாரியாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மரணம் என்பது அது ஒரு காரியம் அல்ல, அது ஒரு நபர். ஆண்டாண்டு காலமாய் மரண பயத்திலிருந்து, அதாவது பிசாசின் கரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை எடுத்து தன்னுடைய அன்பின் ராஜ்யத்தில் வைத்திருக்கிற நல்ல தேவன். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த மரணம் கொத்தா முடிகிறாங்க. பாதாளம் அவருக்கு பின்னால் சென்றது. ரெண்டுமே நபராக இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, பட்டயம், பஞ்சம், சாவு, துஷ்ட மிருகங்கள் எல்லாமே. இப்போ மிருகத்துக்கு கூட சாப்பாடு இல்லையாட்டாகுது. எங்கே பூந்துருச்சு? நகரத்துக்கு வந்துருச்சு. வந்து கிடைக்கிற ஜனங்களை அடித்து கொண்டு காட்டுக்கு இழுத்துட்டு போகுது. அப்படி கொடூரமான செயல் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இருக்கிறது. ஆமென். இப்போ 5வது முத்திரையை உடைக்கும் பொழுது தான் இரத்த சாட்சிகளை குறித்து சொல்லப்படுது. அப்போது இந்த இரத்த சாட்சிகள் பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் அல்ல, புதிய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகளும் அல்ல, அல்லது அந்தி கிறிஸ்து வருகிற வரை அதற்கு முன்பாக மரிக்கிற இரத்த சாட்சிகளும் அல்ல. இந்த இரத்த சாட்சிகள், இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள் அன்றைக்கு மரிக்கிறவர்கள். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இயேசுவுக்காய் சாட்சி. அங்கே பாருங்க, வேத வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அன்றைக்கும் ரட்சிப்பு நடைபெறுகிறதுக்கு சாரே. நம்ம ஒரு சில நேரத்தில் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய பிரசன்னம் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலும் இயங்குகிறது. அன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால்தான் இரத்த சாட்சியாய் மரிக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து சரீரம் உயிர் தெழுந்து எங்கே போயிட்டாரு?
பரலோகம் போயிட்டார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க இல்லையா? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் இல்லை என்று அப்படியே தடை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லுது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய பிரசன்னம் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலும் இருக்கிறது. அவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தேவையான பலத்தை கூட அவர்தான் கொடுக்கிறார். ஹலோ, ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, அங்கிருந்து கூக்குரல் இடுது, எப்பொழுது பழி வாங்குவீர், எப்பொழுது நியாயம் தீர்ப்பு செய்வீர்? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் அந்த துன்மார்க்கனை இன்னும் அவனுடைய கொட்டை அடங்கலை, அவன் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். அவனுடைய தீமையின் நிறைவேறுதலில் நான் மிகுந்த அக்கினியோடு இறங்கி வருவேன், நான் கோபாக்கினியோடு இறங்கி வருவேன். அப்படி நான் இறங்கி வரும்போது ஒருவனும் தாழ முடியாது. ஆமென். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நிச்சயம் பழி வாங்குவேன், நான் சின்ன நியாயம் தீர்ப்பேன். பாருங்க, இயேசுவினுடைய அடுத்த பக்கம் பாருங்க. அவர் நியாயாதிபதியாய், நியாயம் செய்கிறவராய், நீதி உள்ளவராய் இந்த பூமிக்கு வரும்பொழுது எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல கொல்லப்படுகிற அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரிக்கிற அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில், கடைசி இந்த உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள் அவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கும். அப்பொழுது மரிக்கிறவர்கள் எப்பொழுது பலி வாங்குவீர், அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணும். இன்னும் எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்கு நிறைவேறட்டும், நிச்சயம் நான் பதில் செய்வேன், நான் நியாய தீர்ப்பு செய்வேன், நான் பழி வாங்குவேன். பழி வாங்குதல் யாருக்குரியதுங்க? தேவனுக்குரியது. அவர்கிட்ட விட்டுருங்க. பழி வாங்குறது நம்மள சில பண்ணுற சேஷ்டைகள், சில பண்ணுற உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பொறுத்துக்க முடியல. இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால பொறுத்து கொண்டு அப்படியே கும்பிடு போட்டு அவங்கள பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக இருந்துக்கலாம். அவங்க மேலே கசப்போ வெறுப்போ அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு நேரமோ செலவிடாதீங்க, வேண்டாம். ஐயோ, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க குடும்பத்தை பற்றி தெரியாது, அவங்க வேலையை பற்றி தெரியாது, அவங்க உறவினர்களை பற்றி தெரியாது, அவங்க பிள்ளைகளை பற்றி தெரியாது, அவங்க மாமியாரை பற்றி தெரியாது, மருமகளை பற்றி தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது, எங்களுக்கு நேரமே தெரியாதுங்க சார். நமக்கு இருக்கிற இந்த வேலையவே பார்க்குறதுக்கு என்ன இல்லை நேரம் பத்தில். யாரை பற்றியும் பிற்போக்காகவோ கஷ்டமாகவோ இதாகவோ நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை அற்புதமாக செய்யுங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டார்கள் என்றால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடைபெறாது. தேவன் அந்த அளவுக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறார். அதனால் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், யாரையும் நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம், ஜம்முன்னு இருங்க. வாழ்க்கை மூச்சுற ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நிறைவாக இருங்க, பரிபூர்ணமாக இருங்க, இளைப்பாறுதலாக இருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமாக செய்யுங்க, பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்கள் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதுங்க. தைரியமாக இருங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை சொல்கிற நீடிய பொறுமையாக இருக்கிறார் பாருங்க. அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அக்கிரமம் செய்கிறவர்களுக்காகவே நீடிய 7 வருஷம் ஏன் காத்துக்கணும்? ஒரே நாளில் போட்டு தள்ளிட வேண்டாமா? இப்படி தாந்தோட்டித்தனமாக தீமை செய்கிறானே, இப்படி அக்கிரமம் செய்கிறானே, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அப்படி நம்ம நினைக்கலாம். அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை அங்கேயும் காட்டுகிறார். நாளைக்கு நியாய தீர்ப்பு அக்கினி கலசம் கொட்டப்படும் பொழுது, நியாய தீர்ப்பு வரும் பொழுது ஒரு மனுஷனும் சாமி நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீன்னா நான் மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. உண்மை ஏற்றுக்கொண்டிருப்பேன் சொல்லவே முடியாது. அவர் நிதானமாய் நியாயந்திருக்கிறார், நீடிய பொறுமையுள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதனை உண்டாக்கக்கூடிய வழி எதுவானாலும் சரி அதை அப்படியே விட்டுருங்க. இதுவரை யாருக்கும் தெரியலனா யாருக்கு தெரியாமையே விட்டு வெளியே வந்துருங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கைக்காக உங்களை இவ்வளவு தூரம் கர்த்தர் அழைச்சி வரல. அவர் பொறுமையாக இருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் தப்பு செய்கிறீங்க, தெரியும் தப்புன்னு துணிகரமாக செய்கிறீங்க, எல்லாமே தெரியும், ஆனாலும் ஜீவன் வச்சிருக்கிறாரு, சுகம் வச்சிருக்கிறாரு, அதனால தப்பு செஞ்சுட்டே இருக்கலாமா? எப்படி வேணால் வாழ்ந்துடலாமா? கிடையாது 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 கிடையாது. இன்னும் அவர் பொறுமையாக இருக்கிறார். இன்றைக்காவது மனம் திரும்புவார்களா? இன்றைக்காவது தெளிவடைவார்களா? ஏனால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம்
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ரொம்ப ஓவராக போராட வேண்டாம், ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஒரு சில காரியத்தை தவறு, இது குடும்பத்துக்கு விரோதம், சந்ததிக்கு விரோதம், இது உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதம், இது தீமை, இது வேண்டாம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனசாட்சியில் உதர்த்தினா அதை உதறித்தள்ளுங்கள். அதிலிருந்து வெளியே வருவதற்கு கடவுளுடைய உதவியை நாடுங்கள். அவர் வேதனை இல்லாமல், அவமானப்படாமல், உங்கள் உடம்புல காயம் ஏற்படாமல் அவர் கரை சேர வல்லமையுள்ள தேவன். இது நம்ம கிடைக்கப்பட்ட ஒரு கடைசி வாய்ப்பாக இருந்திருக்கலாம். ஆமென். எத்தனை பேர் அந்த தேவனை நான் நம்புறீங்க? அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார் என்பதுக்கு அதுவே அடையாளங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் செஞ்ச தப்புதலுக்காக அப்போவே நமக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிச்சுன்னா நாம் யாருமே என்னவா இருக்க மாட்டோம், உயிரோடு இருக்க மாட்டோம். எல்லா சாப்டரும் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். எங்கெங்கே ஒருத்தர் சந்திப்போம் பரலோகத்தில். என்ன நீ இங்கே வந்துட்டியா? வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை நான் இயேசுவுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறணும், அவருக்காக, அவருடைய நோக்கத்திற்காக. ஆமேன். நாம் எழுந்து நிற்கலாம், நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய வேத வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் அதை கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்கள், அதற்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாய், எங்கள் சந்தேகங்களை அகற்றுகிறதாய், எங்களுக்கு குழப்பத்தில் தெளிவை கொடுக்கிறதாய் இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் உம்முடைய சாயலுக்கு நேராய் மறுரூபம் அடைவோம், பலன் அடையவும், உம்முடைய தயவு கிருபை தாராளமாக எங்களிடத்தில் இயங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே, உம்முடைய அப்பத்தை பிட்டு உங்கள் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை அவர்கள் திருப்தியாய் புசித்து இருக்கிறார்கள். நிச்சயம் திருப்தி அடையட்டும். அநேகருக்கு இந்த அப்பத்தை திரும்ப ஆண்டவரை கொடுக்கட்டும், மீதியானதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் நிறைவேறுவதாக. இவருடைய வாழ்வில் ஒரு நிமிடம் கூட சத்துரு மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது. எல்லாம் பரலோக தேவனுடைய சித்தமும் ஆளுகையும் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தங்குவதாக. அப்படி செய்வதற்காய் நன்றி. உடைய தெய்வீக பாதுகாப்பு எல்லார் மேலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.